இங்கிலாந்தைச் சேர்ந்த C.H. ஸ்பர்ஜன் பிரசங்கியார்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் தேவ மனிதர். ஒரு நாள் ஒரு பெண்மணி இவரிடம் வந்து, ஐயா, தேவன் என்னை ஊழியத்திற்காக அழைப்பதை நான் உணர்கிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்றாள். ஸ்பர்ஜன் அவளிடம் குடும்பத்தை குறித்து விசாரித்தார். அவளுக்கு 13 பிள்ளைகள் என்பதை அறிந்து மகிழ்ந்தார். இறுதியில் சொன்னார், அம்மா, உங்களுக்கு ஊழிய அழைப்பு மட்டுமல்ல, ஊழியம் செய்ய ஆத்துமாக்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாக்கியசாலி. உங்கள் ஊழியத்தை உங்கள் குடும்பத்தில் துவக்குங்கள். உங்கள் 13 பிள்ளைகளையும் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், ஊழிய வரங்கள் இவற்றில் நடத்தினாலே அது பெரிய ஊழியம் என்று வாழ்த்தி அனுப்பினார். அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக ஒரு திருமண செய்தியில் அவர்கள் இப்படியாக பிரசங்கித்தார்கள், மேரேஜ் இஸ் ஏ மினிஸ்ட்ரி என்று. ஆம், ஆபிரகாம் தன் குடும்பத்திற்கு ஊழியம் செய்தான். ஆதியாகமம் 18:19 வாசிக்கிறோம். யோபு தன் குடும்பத்திற்கு ஊழியம் செய்தான். யோபு 1:5 வாசிக்கிறோம். கொர்நேலியு தன் குடும்பத்திற்கு ஊழியம் செய்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்று பலர் ஊழியம் என்றாலே எங்கேயோ போக வேண்டும், வட இந்தியாவை நோக்கி போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தவறல்ல, நல்லதுதான். ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தாவிட்டால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஊழியக்காரர்களோ அல்லது விசுவாசியோ, முதலில் உங்கள் குடும்பத்தை ஊழியக்களமாக்குங்கள். ஒரு பிள்ளையை நீங்கள் ஒரு எலியாவாக, யோவான் ஸ்நானகனாக, ஒரு கேத்ரின் குல்மானாக நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று சொன்னால் அது பல லட்சம் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தியதற்கு சமம். அன்பான குடும்பத் தலைவரே, குடும்பத் தலைவியே, கர்த்தர் கொடுத்த குடும்பத்திற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? 1 தீமோத்தேயு 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்று. அன்பானவர்களே, குடும்பத்தை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.